இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது திருமழிசை அருள்மிகு குளிர்வித்த நாயகி சமேத ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோயில். ஒரு முறை 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னன் காட்டில் வேட்டையாடி திருமுல்லை வாயிலில் இருந்து திரும்பிய போது அவனது யானையின் கால் ஒரு கொடியில் மாட்டிக்கொண்டது. அதனை அவன் தனது வாளை பயன்படுத்தி அகற்ற முயன்றார். அவ்வாறு வாளால் வெட்டிய இடத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு வந்தது. அதனை கண்ட மன்னன் அவ்விடத்தை கவனித்த பொழுது அங்கு ஒரு அழகிய சிவலிங்கம் இரத்தக் கரையுடன் இருந்ததைக் கண்டான். மன்னன் சிவலிங்கத்தை வாளால் வெட்டிய பாவத்தை போக்க நினைத்தான். அதனால் அவன் தனது வாளால் தனது கையை வெட்டி கொண்டான். மன்னனின் பக்தியில் மகிழ்ந்த அந்த இடத்தில் சிவன் ஒத்தாண்டீஸ்வரராக தன் துணைவி பார்வதி தேவியுடன் காட்சியளித்தார். அந்த இடமே தற்போது இந்த ஆலயம் அமைந்திருக்கும் இடமாகும். குலோத்துங்க சோழனின் பக்தியில் நெகிழ்ந்த இறைவன் அவனது கையை மீண்டும் அவனது உடலுடன் ஒட்ட வைத்தார். இதனால் இந்த சிவன் கைத்தந்த பிரான் என்று அழைக்கப்படுகிறார். இக்கோயிலில் உள்ள தெய்வத்தின் மீது ஒரு வடு இருப்பதாக இன்றும் நம்பப்படுகிறது. இந்த ஒத்தாண்டீஸ்வரரை வணங்குபவர்களது மனோதிடம் அதிகரிக்கும் என்பதால் இவர் மணபாகுலேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். மன்னனுக்கும் சிவனுக்கும் மற்ற சிவனடியார்களுக்கும் ஆறுதல் கூறி அவர்களது மனதை குளிர்வித்ததால் இந்த தாயார் குளிர்வித்த நாயகி என்று அழைக்கப்படுகிறார். பின்னர் குளிர்ந்த நாயகி என்று இவர் பெயர் மருவிவிட்டது. இந்த ஆலயத்தில் நடராஜரும் அம்மனும் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு உள்ளனர். நடுவில் நந்தி உள்ளது. இதுபோல ஒரு அமைப்பு இந்த ஆலயத்தின் சிறப்பு. மேலும் இந்த ஆலயத்தில் அதிகார நந்திக்கு தனியே பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை உள்ளது. சிவபெருமான் விரைவாக வந்து மன்னனை காப்பாற்ற உதவியதால் இங்கு உள்ள நந்தி தேவருக்கு சிறப்பு அதிகம். இங்குள்ள ஒருவரை ஒருவர் பார்த்த நடராஜர் மற்றும் அம்பாளை பிரச்சனை உள்ள தம்பதிகள் வந்து வழிபட்டால் அவர்களுக்குள் மனப்பிரச்சனை நீங்கி ஒற்றுமை ஏற்படும். இந்த இடம் அழிஞ்சல் மரங்கள் நிறைந்து இருந்ததால் பழங்காலத்தில் அழிசை என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் இறைவன் இங்கு வீற்றிருந்த பின் அதனுடன் திரு என்ற சொல் சேர்க்கப்பட்டு திரு அழிசை என பெயர் பெற்றது. அதுவே பின்னாளில் சிதைந்து திருமழிசை என்று ஆனது. கைலாயத்தில் நடந்த சிவபார்வதி திருமணத்தின் போது அனைத்து தேவர்களும் ரிஷிகளும் புனித நிகழ்வை காண கூடினர். எல்லோரும் வடக்கே, அதாவது கைலாயத்தில் கூடிவிட்டதால் எடையின் காரணமாக முழு பூமியும் வடக்கு நோக்கி ஒரு பக்கமாக சாய்ந்தது. பூமியை சமன் செய்ய சிவபெருமான் அகஸ்திய முனிவரை நாட்டின் தென்பகுதிக்கு செல்லும்படி கட்டளையிட்டார். சிவபெருமான் மற்றும் பார்வதியின் புனிதமான திருமணத்தை காண தவறிவிட்டதாக அகஸ்திய முனிவர் வருத்தப்பட்டதால் சிவபெருமான் அவருக்கு அகஸ்தியர் எங்கு வழிபட்டாலும் கடவுளின் முழுமையான திருமணத்தின் தரிசனம் கிடைக்கும் என்று ஒரு வரம் வழங்கினார். அகஸ்திய முனிவர் தென்பகுதியில் பயணம் செய்த போது திருவேற்காடு என்ற இடத்தில் சிவபெருமானை வழிபட்டார். அங்கு அவர் ஸ்ரீ சிவபார்வதி திருமண விழாவை காண விரும்பினார். இறைவனும் அகஸ்தியருக்கு திருமண விழா முழுவதையும் தரிசனம் காட்டினார். இதை உணர்ந்து அகஸ்தியரின் முதன்மை சீடரான புலஸ்தியர் மற்றும் மற்ற அனைத்து சீடர்களும் தாங்களும் இறைவனின் திருமஞ்சனத்தை காண வேண்டும் என்று அகஸ்தியரிடம் வேண்டினார். அகஸ்திய முனிவர் தம் சீடர்களுடன் திருவேற்காட்டிற்கு தெற்கு நோக்கி நடந்து வந்து அழிஞ்சல் மரங்கள் நிறைந்த காடாக இருந்த இத்தலத்தில் தங்கினார். அழிஞ்சல் மரம் மிகவும் புனிதமாக கருதப்படுவதால் அகஸ்திய முனிவர் இங்கு சிவலிங்கத்தை நிறுவி சிவனை வழிபட்டார். அகஸ்தியரின் பிரார்த்தனையில் மகிழ்ந்த கடவுள் அகஸ்தியர் மற்றும் அவரது சீடர்கள் அனைவருக்கும் அவரது திருமண விழாவை மீண்டும் தரிசனம் காட்டினார். அகஸ்திய முனிவர் கடவுளின் கருணையில் மூழ்கி இந்த இடத்தில் கல்யாண கோலத்தில் தங்கும்படி கடவுளிடம் வேண்டினார். அகஸ்தியர் விருப்பப்படி சிவபெருமானும் பார்வதியுடன் அகஸ்தியரால் வழிபட்ட சிவலிங்கத்திற்கு பின்னால் உமா மகேஸ்வரராக இங்கு தங்கினர். அகஸ்திய முனிவர் அழிஞ்சல் மரத்தடியில் சிவனை வழிபட்ட அன்றைய தொண்டைய மண்டலத்தில் 3 தலங்கள் உள்ளன.
அவை காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள அழிச்சூர், பூந்தமல்லி அருகே உள்ள இந்த திருமழிசை மற்றும் பொன்னேரி அருகே உள்ள சின்னக்காவனம். தெய்வீக தற்செயல் நிகழ்வாக 3 கோயில்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது சிறப்பு. இந்த கோவில் 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் 2ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது. விஜயநகர மன்னர்கள் 16ஆம் நூற்றாண்டில் கோயிலை மேலும் விரிவாக்கினர். செங்குந்த முதலியார் கோவிலில் பல ஆலயங்களை கட்டி குளத்தை சீரமைத்தார். கோவிலில் பிரதான வாயிலுக்கு முன்பு பிரசன்ன விநாயகருக்கு தனி சன்னதி உள்ளது. தல தீர்த்தம் தெப்பம், தல விருட்சம் வில்வம். இந்த ஆலயம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோவில் நேரம் காலை 6 மணி முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 8:30 வரை. பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம், கார்த்திகையில் லட்சதீப திருவிழா, சனிப்பெயர்ச்சி, பிரதோஷம் போன்ற விழாக்கள் சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது. வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ கங்காதேஸ்வரர் என்ற மற்றொரு சிவன் சன்னதி உள்ளது. இது அகஸ்தியரின் சீடரான புலஸ்திய முனிவரால் நிறுவப்பட்டு வழிபட்டதாக நம்பப்படுகிறது. இந்த தலத்துக்கான தேவி ஸ்ரீ பர்வதவர்த்தினி. கோவிலின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த அழகான குளம் அகஸ்திய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாலயத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், ஸ்ரீ மகா பைரவர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, நால்வர், பிரம்மா, துர்க்கை, சனீஸ்வரர் மற்றும் நவக்கிரகங்கள் என அனைத்து கடவுள்களுக்கும் தனித்தனி சன்னதி உள்ளன. இந்த ஆலயத்திற்கு மிக அருகிலேயே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருமழிசை ஜெகநாத பெருமாள் ஆலயமும் வீற்றிருந்த பெருமாள் ஆலயமும் அமைந்துள்ளன. இவ்வாலயம் பூந்தமல்லியிலிருந்து திருவள்ளூர் செல்லும் சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருவள்ளூரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் திருவள்ளூர். மன அமைதி பெறவும் தம்பதியர்களுக்குள் ஒற்றுமை நிலவவும் இவ்வாலயத்திற்கு சென்று வழிபட்டு வாருங்கள். ஓம் நமச்சிவாய. மேலும் பல தொன்மையான ஆலயங்கள் பற்றிய வரலாற்றினை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.